என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனம் அடுத்த திருவக்ரை என்ற ஊரில் வக்ரகாளி அம்மன் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வக்ரகாளியம்மன் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அகண்ட தீப பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அந்த தீப வேள்வியில் கற்பூரம் வாங்கி ஏற்றினால் நம் ஜாதகத்தில் உள்ள வக்ர நிலை மாறி நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அமாவாசையில் பகல் 12 மணிக்கும் பௌர்ணமியில் இரவு 12 மணிக்கும் இந்த தீப வேள்வி நடக்கும். இந்த வேள்வியில் கற்பூரம் ஏற்றி வக்ரகாளியம்மனையும் சந்திரமௌலீஸ்வரரையும் வணங்கி கொண்டு வந்தால் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் கிடைக்கும். திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கும். குழந்தை பேறு கிடைக்கும். மற்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனம் அடுத்த திருவக்ரை என்ற ஊரில் வக்ரகாளி அம்மன் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வக்ரகாளியம்மன் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அகண்ட தீப பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அந்த தீப வேள்வியில் கற்பூரம் வாங்கி ஏற்றினால் நம் ஜாதகத்தில் உள்ள வக்ர நிலை மாறி நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அமாவாசையில் பகல் 12 மணிக்கும் பௌர்ணமியில் இரவு 12 மணிக்கும் இந்த தீப வேள்வி நடக்கும். இந்த வேள்வியில் கற்பூரம் ஏற்றி வக்ரகாளியம்மனையும் சந்திரமௌலீஸ்வரரையும் வணங்கி கொண்டு வந்தால் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் கிடைக்கும். திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கும். குழந்தை பேறு கிடைக்கும். மற்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.